வைகாசி விசாகம் முருகப்பெருமான வழிபடுவதற்குரிய மிக அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த வருடம், அதாவது 2024 வருடம் வைகாசி விசாகம் எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும், அந்த நாளில் நாம் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இது உங்கள் கதையின் நேரம். நான் உங்கள் ராஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுறதுனால இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான ஒன்றினை சொல்லலாம். பொதுவாக முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் வைகாசி விசாகமாக நாம் கொண்டாடுறோம். இந்த ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு வைகாசி விசாகம் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வருது. மே 22 காலை 8:18 மணிக்கு துவங்கி மே மாதம் 23ஆம் தேதி, அதாவது அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 9:43 மணி வரை விசாக நட்சத்திரம் இருக்குது. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே 22ஆம் தேதி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினமே விரதம், வழிபாடு, பூஜை முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். விரதத்தை மேற்கொள்கிறவங்க காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம்போல் விரதத்தை துவங்கிட வேண்டும். முடிந்தவர்கள் 2 வேளையுமே கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முடியலை அப்படிங்கிறவங்க மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். வீட்டில் முருகன் விக்கிரகம் இல்லை வேல் வைத்திருப்பவங்க சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். படம் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முடிந்தவர்கள் உபவாசமாகவும், முடியாதவர்கள் பால், பழம் அல்லது ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். இல்லை, உங்களால் இது முடியலை அப்படின்னா எளிமையாக சர்க்கரை கலந்த பால் வைத்து மட்டுமே வழிபட்டாலே அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லைங்க. மாலை நேரத்தில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய்விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற பதிகங்களை நாம் படிக்கலாம். பிறகு முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று கோடை காலம் அப்படிங்கிறதுனால குளிர்ச்சியை தரக்கூடிய நீர், மோர், பானகம், குடை, விசிறி, செருப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம். அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனின் மனதை குளிர செய்யும்னே சொல்லலாம். வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து அந்த முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம்னா தொல்லை தரக்கூடிய எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகிவிடும். முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாக காணப்படுது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமான இந்த நாளில் மனமுருகி வேண்டி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி.